நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு முன்பாக வீற்றிருக்கிற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே அவருடைய பேர் இரக்கத்திலே நிறைத்து ஆசீர்வதிக்கிறார். இன்று திருப்பாடல் 117 ஆண்டவர் நமக்கு கொடுத்து நமக்கு அவர் உணர்த்துகிற ஒரு மிகச்சிறப்பான வார்த்தை, உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருடைய இந்த அற்புதமான வார்த்தைகளை நாம் உள்ளத்திலே தாங்கி உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றும் வல்லமையையும் கிருபையையும் ஆண்டவர் நமக்கு அளித்திருக்கிறார் என்பதை உணர்ந்த பிள்ளைகளாய் ஆண்டவரை பாடி புகழ்வோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவர் தாமே நமக்கு உரைக்கிற வார்த்தைகள், பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள், மக்களினத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். நாம் எல்லோரும் பிற இனத்தாராய் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியாத நிலையில் இருந்தபோதும் கூட அவர் நம்மை அறிந்தவராய் நம்மை அன்பு செய்து நம்மை வழிநடத்தி அவருடைய பேரிரக்கத்தில் இணைத்திருக்கிறார். ஆகவே தான் மக்களினங்களே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் என்ற அழைப்பு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த உன்னதமானவரை நாம் உணர்ந்து பாடி துதிக்கிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது, அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் நமக்கு காட்டுகிற அன்பு என்றுமே மாறாததாக இருக்கிறது. நாம் பாவம் புரிந்தாலும் கடவுளை விட்டு விலகி இருந்தாலும் அவர் நமக்கு அன்பு காட்டுகிற விதம் மாறாத அன்பாக இருக்கிறது. அவருடைய உண்மை என்றென்றும் நிலைத்திருக்கிறது. ஆண்டவருடைய பேரிரக்கத்திலே நிலைத்து வாழ விரும்புகிற பிள்ளைகள் அவருடைய உண்மையையும் அவருடைய அன்பையும் உணர்ந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அன்பே உருவான இறைவா, எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று கூறிய உம்முடைய வார்த்தைகளை இன்று நினைவு கூர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நற்கருணை உம்முடைய கிருபையாக உம்முடைய இரக்கமாக வாழ்வளிக்கிற ஊற்றாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நற்கருணையினுடைய அடையாளத்தை தான் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய சதையாக உம்முடைய இரத்தமாக தந்து வாழ்விக்கிறீர். இந்த வாழ்வளிக்கிற ஊற்று எங்களை நிறைத்து வழிநடத்தட்டும். உம்முடைய பேரிரக்கத்திலே நாங்கள் எந்நாளும் கிருபையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைய, இந்த நாளில் நாங்கள் சிந்திக்கிற செயல்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் வெற்றியோடு எங்களை உயர்த்த கிருபை செய்வீராக. உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே.